பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில வெறுமையான காரியங்கள் இருக்கா? நம்ம குடும்பங்கள்னு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பங்களுக்குள்ள நிறைய வெறுமை இருக்கு. அதே மட்டும் இல்ல, நிறைய ஒழுங்கின்மை இருக்கு. ஒழுங்கின்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் கீழ்ப்படியாது, ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு குடும்பம், ஒரு கரெக்டான ஒரு பங்க்சுவாலிட்டியில் போகாத ஒரு குடும்பம்னா ஒழுங்கின்மையான குடும்பம் அப்படித்தானங்க. அது மட்டும் இல்லை, ஒரு எம்டியை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு சந்தோஷமே இருக்காது. சில சமயம் உண்மையிலே பிள்ளைங்க யாருமே இல்லாமலே நம்ம குடும்பம் வந்து எம்டியாகவே இருக்கும். அப்படித்தானுங்க. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த ஒழுங்கின்மை வெறுமையும் மாறுச்சாங்க. எப்படின்னா, தேவ ஆவியானவர் இந்த ஆண்டவர் வானத்தின் பூமி உண்டாக்குற போது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சான். அது மேலே தேவ ஆவியானவர் அசைவாடினாராம். அசைவாடணும் நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்க ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டவர் அழகாக மாற்றி நிறைவுள்ளதாக மாற்றுவாராங்க. இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது வெறுமை அல்லது உங்கள் குடும்பங்கள் ஏதாவது ஒழுங்கின்மை இருக்கா? இப்போ நீங்கள் உடனே என்ன செய்யணும், இயேசுப்பாவை நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் அசைவாட சொல்லி அவர்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போங்க. நிச்சயம் அதெல்லாம் மாறி நிறைவுள்ளதாக மாறுறதை பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.